ஹாய் கைஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து லைவ் ட்ரேட் எடுத்தோம். அது எப்படி போச்சுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12,000 சம்திங் லாஸில் இருந்தோம். அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி நம்ம எப்படி ப்ராஃபிட்டுக்கு வந்தோம், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், எப்படி என்ட்ரி எக்ஸிட் ஆனோங்கிறத எல்லாத்தையும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:02 ஆகுது. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டு அதில் ஒரு சின்ன சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இதுலேருந்து மார்க்கெட் எந்த சைடு போகுதோ அந்த சைடு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதுக்காக நான் கால் அண்ட் புட்டை ஆட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எந்த சைடு கிடைக்குதோ அந்த சைடு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போக முடியலை. மேபி புட் சைடு ஒரு டவுன் வருங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நான் புட் சைடு ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த கேண்டில் லோ ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, புட் சைடு நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். இந்த கேண்டிலுக்கு லோ போச்சுன்னா நம்ம இதில் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. ஓகே கைஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2200 லாஸு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சுன்னா எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:18 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த R3யில் வந்து மார்க்கெட்டு மேலே போகாமல் நிற்கிது. ஸ்டில் நான் பேரிஸை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இதில் இந்த கேண்டில் வந்து R3க்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே, என்ட்ரி எடுக்க முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு சின்ன புல் பேக் கொடுக்கட்டும், நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, புல் பேக் கொடுக்குது. ஓகே, நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். இந்த கேண்டிலுக்கு லோ போச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே தான் எடுத்துருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் இருக்குது, அதனால தான் ஸ்டில் இந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் இது பிரேக் அவுட் கொடுக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இந்த ட்ரேடை நம்ம இதிலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். சின்ன புல் பேக் கொடுத்தோன்னு இதிலே க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு கைஸ். இதில் நமக்கு ஒரு கொஞ்சம் பெரிய லாஸ் தான். டோட்டல் ஓவரால் லாஸ் வந்து 9,000 இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். வெயிட் பண்ணி நல்ல ட்ரேட் கிடச்சா எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:09 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு டவுன் போச்சு, பட் கீழே சஸ்டெயின் ஆக முடியாமல் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. ஐ திங்க் இதில் கால் சைடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற எதிர்பார்ப்பில் நான் வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம் இந்த இடத்துல எப்படி இந்த கேண்டில் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறாங்க கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா கால் சைடு நான் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. இந்த ட்ரேட் எடுத்ததுக்கு ரீசன் வந்து ஒரு பெரிய பிக் பார் கிரீன் கேண்டில் வந்து இந்த சப்போர்ட் ஏரியாலேருந்து
வந்திருக்கு. அதுக்காக தான் நான் இந்த ட்ரேட் எடுத்துருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுது. ஓகே, இது இஎம்ஐக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. ஐ திங்க் இந்த ட்ரேடு க்ளோஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். மார்க்கெட் மேலே கீழேன்னு போகுது காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்மளோட 3வது ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3000 லாஸு. ஓவரால் லாஸ் வந்து 12,400 இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கலாம் காய்ஸ். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:17 ஆகுது. நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில் கொடுத்துருக்கு, ரெட் க்ரீன் கலர் கேண்டில். ஸோ இதில் ஒரு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். இந்த இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வைக்கலைன்னா நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். நம்ம இனி எடுக்க போகிறது 4வது ட்ரேடு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். இது இஎம்ஐக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு கைஸ். நான் இதில் புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். எடுத்து அப்போ இந்த இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நான் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் புட் சைடு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுது. ஓகே, ஏற்கனவே உள்ள அந்த லாஸ் இதில் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ்லேயே நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா. கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வருது பிவோட் பாயிண்ட்லேருந்து. அதுக்காக தான் இந்த ட்ரேடை ஹோல்டு பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கைஸ் நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது. இது கீழே சஸ்டைன் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கைஸ் இதில் இந்த பிரேக் அவுட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த S3 வரைக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இந்த ட்ரேட் இதில் ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
ஓகே, இந்த ட்ரேடை நம்ம சின்ன ஹோல்டு பண்ணுறேன், இல்லைன்னா இதில் நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன் guys. இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ். இந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா சரியான மூவ் கிடைக்கும் guys, சரியான மூவ் கிடைக்கும். ஐ திங்க் அதுக்காக தான் அதில் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே லாஸும் விட முடியாது. ஓகே, ஹிட் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 லாஸ்ல இருந்து 2,000 போயிட்டோம். இதில் நமக்கு ஒரு 7,000 கிட்ட ப்ராஃபிட்டு. இப்போ ஓவரால் லாஸ் வந்து 5,000 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சுன்னா எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:09 ஆகுது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து திரும்ப திரும்ப சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கால் சைடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இதில் ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சா நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். ஐ திங்க் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துச்சுன்னா நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், கால் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த ட்ரேடு எப்படி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி 3,000 லாஸில் இருந்த இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா 20 EMA ரிஜெக்ஷன் ஆகுது. பார்ப்போம் இதில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம இந்த ட்ரேடை மேனேஜ் பண்ணிக்கலாம். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா 20 EMA மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் போயிட்டு இருக்குது. நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன் கைஸ் இதை. ஓகே கைஸ், திரும்ப திரும்ப ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த ட்ரேடில் இதில் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன் கைஸ் நான். ஓகே, 3,000 லாஸில் இருந்து 2,200 நமக்கு ஆகியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக க்ரீன் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு ட்ரேடு தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து எடுப்போம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2:22 ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பிரேக் அவுட் கொடுக்குது. பட் இந்த ஏரியாவை தாண்டி கீழே போடாமல் பையர்ஸ் நல்லா ப்ரைஸை புல் பண்ணுறாங்க. ஸோ கால் சைடு ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இதில் ஒரு கால் சைடு ஒரு 2 எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணுறேன் கைஸ். பார்ப்போம் இது இந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு. இந்த இஎம்ஐக்கு 20 EMAக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா கண்டிப்பாக கால் சைடு நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்கும் கைஸ். ஐ திங்க் இஎம்ஐ கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன புல் பேக் கொடுக்கட்டும். ஓகே, கால் சைடு இதில் நான் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன் கைஸ். இந்த கேண்டில் கீழே போச்சுன்னா நம்ம இதில் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுது.
கைஸ் இந்த இஎம்ஐக்கு கீழே இது க்ளோஸ் வச்சுன்னா இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் கைஸ். ஐ திங்க் இந்த ட்ரேடை இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குது, அதனால் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2500 இருக்குது. நம்ம 6 ட்ரேடு முடிச்சிட்டோம். இதோட இந்த ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.